கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இன்றைய நாள் என் வஸ்தாந்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எசேக்கியேல் 37 அதிகாரம் 27. என் வஸ்தாந்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அழகான வார்த்தைங்க. என் உறவிடம் அவர்கள் நடுவே இருக்கும், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அது எவ்வளோ அருமையான காரியம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட தங்கிய விரும்புகின்றார், நம்முடைய பழக விரும்புகின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலின் தேவனின் பிரசனம் தாங்குவதற்கு ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருந்தார். அந்த கூட்டத்தில் தான் அவர்கள் தேவனோடு உறவு கொண்டார்கள். இன்றைய நாள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறவு கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அருமையான விஷயங்கள் நடக்க போதில்லை, அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய போகின்றார். இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம்ல. என்ன தவறு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோவப்பட்டு வார்த்தையை விட்டு கீழ்ப்படுதலாம் இல்லாமல் நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நோக்கி போகும்போது என்ன ஆகும்? அவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமா? இல்லை அவர் தான் நம்மளை பத்திரமா பார்த்துப்பாரு. நிச்சயம் பார்த்து பாருங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், கைவிட மாட்டார் ஒரு போதும். ஆனால் அவர் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, என் மகனே நீ வழி தவறி போகிற, நீ பண்ணுறது தப்புன்னு தெரியுது, ஏன் மீண்டும் அந்த தவறை செய்கிற? மனம் திருந்தி வா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, எது கேள்வி கேட்குறீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ. இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரதர் இன்றைக்கி அப்படின்னு கேட்கலாம்ல. அரசாங்க தேர்வு எழுதின 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. நிறைய மாணவிகள் பாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுல்ல. மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருந்தாங்க. பாஸ் பண்ணாலும் போதும்னு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். ஆனால் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒரு சில பேர். என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனாலும் பாஸ் பண்ணிட்டாங்க. நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுவனோ இல்லை மார்க்கு கம்மியாகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் என்ன ஆகுது, இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறாங்களோ. ஆண்டவரே ஏன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. ஸோ வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க. அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். நல்ல ஒரு கோர்ஸை தேர்வெடுங்க, நல்லா எடுத்து அதை நோக்கி முன்னேறி போங்க. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான காரணம் யாருன்னா நம்ம அம்மா அப்பா தான். வெளியிலேருந்து யாரோ எவ்வளோ வேணால் சொல்லியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. என் பையன் என் பொண்ணு எனக்கு பற்றி தெரியும்பா, நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல. அவங்க என்ன பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க சொந்த காலம் நிற்கிறதுக்கு இந்த படிப்பு கண்டிப்பாக ஒரு முக்கியமாக இருக்குல்ல. எதை வேணால் திருடலாம் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் படிப்பை திருட முடியுமா? இல்லை. நீ படித்தா வாழ்க்கையில் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி நமக்காக பாடுபட்டு நம்ம கூட உறுதுணையாக இருக்கிறது யார்? அப்பா அம்மா. ஸோ அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பத்திரமாய் கொண்டு போவார். அதெல்லாம் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. மீண்டும் முயற்சி பண்ணி வெற்றி பெறுங்க. தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் கண்டிப்பாக மீண்டும் தேர்வு எழுதி வெற்றி பெறுங்க. கலங்காதீங்க, தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க. இன்னும் இருக்குது எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு. உங்களை நீங்களே நம்புங்கள். இதுதான் முதலாவது சொல்கிற விஷயம். இது உங்களை நீங்களே நம்புங்கள். நம்பாவிட்டால் வேறு யார் நம்புவா? இந்த உலகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு அழகாக உருண்டையாக சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தோல்வி ஆனாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி பார்த்துக்கலாம் சொல்லி கடந்து போய் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்ம கையில் தாங்க இருக்குது. வெளிலேருந்து யார் வேணால் என்ன வேணால் பேசிடலாம், ஆஸ் ஆடியன்ஸாக சொல்லிடலாம், இந்த பொண்ணு இந்த பையன் இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லிடலாம். அது நம்ம காது பட கேட்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அது பெரிய அளவில் எடுத்துக்கூடாது. பார்த்துக்கலாம்டா, அவங்க இஷ்டத்துன்னு பேசிட்டோம், பேசுகிற வாயே இன்றைக்குமே அடைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. வாழ்க்கையில் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, ஜெபியுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலை நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இனி நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன், நிச்சயமாய் உன் வாழ்க்கை மாறப்போகுது. கலங்காத அன்பானவர்களே, காத்திருங்கள். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு
அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது, நிச்சயமாக நீ கொடுப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா, உண்மையே முழுமையாக நம்புறேன்னு சொல்லி ஜெபிக்கின்றவர்கள் நிச்சயமாய் கொடுக்க போகின்றாரு. ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் ஆகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உமது வீடாக மாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அதுபோல எங்கள் சரீரத்தையும் பசுத்த வஸ்தாந்தரமாகிய தூய்மையாகவும் உமக்கு பிரியமாகவும் மாற்றுவீராக. அசுத்தமானதை தொட்டதற்காக என்னை மன்னியும் ராஜா. உமது ஆவியினால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. உலக வாழ்க்கையிலிருந்து எங்களை பிரித்து பரிசுத்தத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ஊழியர்கள் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்திருக்கவும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபையாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் உமக்கு முன்பாக தாங்குவதற்காகவும் கீழ்ப்படியும் பிள்ளையாக இருப்பதற்காகவும் எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையுடன் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.